ஹாய் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எல்லாரும் ஹாஃப் இயர் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்களா? ஸோ நிறைய பேர் நல்லா பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் சார் கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்க கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன் கொஸ்டின் அதனால நான் படிக்கல, ஸோ நல்லா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ ஹாஃப் இயர் எக்ஸாம் முடிஞ்சு, ஸோ அது விட்டுலாம் போதும், அவ்வளோ முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு லெசனாக எடுத்துட்டு கண்டிப்பாக போர்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் தான் நம்ம மோட்டிவாக இருக்கணும். அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க, இது எல்லாமே ஓகே தான். பட் கண்டிப்பாக இந்த படிச்சு தான் ஆகும். லாஸ்ட் டைம்ல படிச்சுக்கலாம் சொல்லி எல்லாம் விட்டுட்டீங்க இல்லையா? இதுதான் லாஸ்ட் மினிட். உண்மையாலே இதான் லாஸ்ட் மினிட்ரா. கண்டிப்பா நீங்க எதாவது படிச்சாங்க. இதுக்கப்புறமா நீங்க லாஸ்ட் மினிட்னா கண்டிப்பா நீங்க எப்போ உட்காந்து ஃபுல்லா கவர் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ உங்களுக்காக ஈஸியா படிக்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபுல்லா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. கம்ப்ளீட்டா எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 15 டேஸ் ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸோ 15 டேஸ் நம்ம எப்படி கவர் பண்ண போறது எல்லாமே. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ Jan 1 அது விட்டலாம். ஓகேங்களா? ஸோ 2ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? Jan 2ல இருந்து உங்களோட மெயினான கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்க்குறோம். சரிங்களா? மேத்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இந்த மூணு சப்ஜெக்ட்ல நம்ம எப்படி ஸ்கோர் பண்ண போறோம் அண்ட் கட் ஆஃப் ஃபுல்லா வாங்கினாதான் நல்ல காலேஜ் போக முடியும். அது எல்லாமே உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஷுவரா நல்ல காலேஜ் போய் ஜாயின் பண்றோம். செமையா எல்லாருமே சூப்பரா கரியரை க்ரோ பண்றோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம இந்த 15 டேஸ் பிளான்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் சொன்ன மாதிரி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இது எப்படி நம்ம கவர் பண்ண போறோம் அதெல்லாம் வந்து இதுல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆக்சுவலி இப்போ இதெல்லாம் வந்து எல்லாம் ஓகே. மேத்ஸ்ல ஒரு சாப்டர் இருக்கு சார், மேத்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸைஸ் 7 எக்ஸைஸ் இருக்கு ஒரு சாப்டர்ல. எப்படி சார் ஒரே நாள் நான் படிச்சு எழுத முடியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க படிச்சு அவங்க வழியே இல்லை. ஏன்னா நம்ம போட்ட பிளானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? 18 to 20 வரைக்கும் போயிடும். அப்புறம் இருக்க மிச்சம் 10 டேஸ்ல வந்து நம்ம இப்படிதான் ப்ராக்டிகல்ஸ் அதுன்னு வந்துடும். அண்ட் ஸ்கூல்ல ஒரு ரிவிஷன் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அது ஃபுல்லா படிக்கணும். ஸோ அப்படியே டைம் டக்குன்னு ஓடிடும்டா. நம்ம கண்டிப்பா கொஞ்சமா எஃபர்ட்ஸ் போட்டு கண்டிப்பா படிச்சாதான் நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, மேத்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் படிக்கணுமானா வேணாம். சரிங்களா? நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அது மட்டும் ஃபுல்லா தர பண்ணுங்க. சரிங்களா? அதே போதும். அது படிச்சீங்கனாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கட் ஆஃப் தானே ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறோம். ஸோ ஒரு 190 கட் ஆஃப் மேத்ஸ் ஷார் எடுத்தாலும் சரிங்களா? 200 அவுட் ஆஃப் 200 தான் வேணும் எனக்கு அப்படின்னா நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் பிளஸ் அது போக புக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. புக் பேக் ஃபுல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணீங்கன்னா ஷுவரா நம்ம 1 மார்க்ஸும் ஃபுல்லா எடுத்தோம்னா அண்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸும் ஃபுல்லாவே அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம். இப்போ மேத்ஸ் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மேத்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், இது ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மூணுத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்மே உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன் நான். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா லிங்க் இருக்கும். லிங்க்ல பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். அதை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க எழுத போறீங்க. மேத்ஸ்ல நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாமே லைக் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எல்லாமே ஃபுல்லா போட்டு பாருங்க. கண்ணை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ எல்லாமே ஃபுல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைக் இப்போ வந்து பாருங்க, ஸ்பிட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா காலைல வந்து ஒரு லைக் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5 to 7 மணி வரைக்கும் வச்சுக்கிறீங்க. ஒரு 5 to 6 வந்து மேத்ஸ் பாருங்க, 6 to 7 வந்து பிசிக்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஸ்கூல் போயிருவீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஈவினிங் வரீங்க. ஒரு 4 o'clock 4:30 வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கிளாஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு 5 o'clock 5:30 வீட்டுக்கு வரீங்க. 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 o'clock அகைன் 6 to 7 ஒன்று, 7 to 8 ஒன்று. ஸோ இது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்னா மேத்ஸ் ஃபுல்லா மார்னிங் பாருங்க, இல்லைன்னா ஈவினிங் ஃபுல்லா பிசிக்ஸ் பாருங்க. அப்படி இல்லைன்னா மேத்ஸ், பிசிக்ஸ் மார்னிங் ஒரு செக்மெண்டா பாருங்க, ஈவினிங்கும் மேத்ஸும் பிசிக்ஸ் ஒரு செக்மெண்டா பாருங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 8 o'clock அப்புறம், சரிங்களா? 8 o'clock அப்புறம் என்ன பண்ணா இது ரெண்டுத்துக்குமே நான் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டின் பேப்பர் நான் எப்படி அப்லோட் பண்ணலான்னு ட்ரை பண்றேன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்றேன். சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் சேனலோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுவும் ஃபுல்லா பாருங்க. ஸோ அந்த சேனலை நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி டெய்லியும் நான் இந்த சாப்டருக்கான கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்க அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே வந்து நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் ஃபுல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் போட்டுருக்கேன் நான் மேக்ஸிமம். ஸோ மேத்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சது எல்லாமே இல்லையா? ஆக்சல், இக்விட்டல், அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அண்ட் 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அது அகைன் அதுவும் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா 2 மார்க்ஸ் கண்டிப்பா எல்லாம் படிச்சுதான் வழியில். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஈஸியாக கவர் பண்ண முடியும். மேத்ஸ்ல அதே மாதிரி தான். மிஞ்சி போனா ஒரு சாப்டர் பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் உள்ளதான் இருக்குமே. ஓகே, சில சாப்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் படிச்சுதான் ஒரு வழி இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி
ஒரு சாப்டருக்கும் நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த அழகாக ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஈஸியாக தான் இருக்குது. டெய்லி நான் உங்களுக்காக கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போறேன். அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஒரு நாள் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ Jan 1 நியூ இயர், புது வருஷம் தொடங்கியாச்சு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ஸோ நம்ம இந்த Jan, Feb, March ஸோ இந்த 3 மாசம் நல்லா தரவா படிச்சு செம்மையா ஸ்கோர் பண்றோம், சரிங்களா? ஸோ கட் ஆஃப் அதே மாதிரி 200 வந்து வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. எங்களுடைய வீடியோஸ் டெய்லி வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்த போற வீடியோஸ் லைக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஸோ இதெல்லாம் ஃபுல்லா பார்க்கலாம். இது ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் கம்ப்யூட்டர், தமிழ், இங்கிலீஷ்ல அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஒரு ஹாஃப் ஆஃப் போர்ஷன் டெஸ்ட் எழுதலாம். அதுக்கப்புறம் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதலாம். ஸோ இப்படி ஃபுல்லா தரவை கொண்டு போனாலே செம்மையா ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் குரூப்பா உட்காந்து படிங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதுல வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணி அதை ஃபுல்லா டெய்லி டெஸ்ட் எழுதி பாருங்க. டெஸ்ட் நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் க்ரோ ஆவீங்க. சுத்தி இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸும் நீங்க ஈஸியா இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் டெய்லி ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே செம்மையா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் போடுற வீடியோஸும் அப்டேட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸ் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.